சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1600 ரூபாய் அதிகரிப்பு. காலையில் 560 ரூபாய் அதிகரித்த நிலையில் பிற்பகலில் 1040 ரூபாய் உயர்ந்தது. தங்கத்துக்கு போட்டியாக வெள்ளி விலையும் அதிகரிப்பு. காலையில் 1 கிலோ 10,000 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையிலும் 10,000 ரூபாய் உயர்ந்தது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறையில் 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. அங்கன்வாடி பணியாளர்கள், ஊராட்சி செயலர்களுக்கான ஓய்வூதியம் உயர்வு 2000 ரூபாயிலிருந்து 3400 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் பணக்கள பணியாளர்களுக்கான சிறப்பு ஓய்வூதியம் 2000 ரூபாயிலிருந்து 3200 ரூபாயாகவும், பணி நிறைவின் போது அவர்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். பகுதி நேர ஆசிரியர்கள் அரசு பணியில் சேரும்போது சிறப்பு மதிப்பெண். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் இறுதி நேர்காணல் நடத்தும் இபிஎஸ். காலையில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகிகளிடம் நடத்திய நிலையில் பிற்பகலில் திருவண்ணாமலை, வேலூர் மாவட்ட நிர்வாகிகளிடம் நேர்காணல். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி 30வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம். சென்னையில் கோட்டை ரயில் நிலையம் அருகே போராடியவர்கள் கைது. மக்கள் நீதி மையத்திற்கு வாக்கு வங்கி அதிகம் உள்ள 15 தொகுதிகளின் பட்டியலை திமுகவிடம் வழங்க கமல்ஹாசன் திட்டம். டார்ச் லைட் சின்னத்திலேயே போட்டியிடுவது தொடர்பாக நிர்வாக குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களுடன் ஆலோசனை. சபாநாயகர் அறையில் ஓபிஎஸ்ஐ சந்தித்த போது அரசியல் பேசவில்லை, மரியாதை நிமித்தமாக பேசியதாக நியூஸ் 18க்கு அமைச்சர் சேகர்பாபு தகவல். பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தமிழ்நாட்டிற்கு எத்தனை முறை வந்தாலும் தேர்தலில் மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள். காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அறிக்கை. என்டிஏ ஆளும் மாநிலங்களில் ட்ரிபிள் என்ஜின் ஆட்சி நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி ட்ரிபிள் என்ஜினாக இருப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை விமர்சனம். தமிழ்நாட்டில் இனி எக்காலத்திற்கும் திமுக ஆட்சிக்கு வர முடியாது. வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் ஒன்று திரண்டு பாடம் புகட்டுவார்கள் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிக்கை. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே தோல் தொழிற்சாலையில் கேஸ் கசிந்து 2 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. காவல்துறை விசாரணை. வேலூர் கம்மவான்பேட்டையில் எருதுவிடும் விழாவில் காவல்துறையினர் தடியடி. கட்டுக்கடங்காத கூட்டத்தால் விழாவை நடத்துவதில் எழுந்த சிக்கல். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கலப்பட எண்ணெய் மூலம் 20 கோடி லட்டுகள் தயாரிப்பு. நெல்லூர் லஞ்ச ஒழிப்பு நீதிமன்றத்தில் சிறப்பு விசாரணை குழு குற்றப்பத்திரிகை தாக்கல். கடும் பனிப்பொழிவால் மூடப்பட்ட பத்ரிநாத் கோயில் 3 முதல் 4 அடி உயரத்திற்கு படர்ந்துள்ள பனிப்படலம். பனிப்பொழிவை காண மணாலி விரைந்த சுற்றுலா பயணிகள். சண்டிகர் மணாலி தேசிய நெடுஞ்சாலையில் அணிவகுத்த வாகனங்கள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1600 ரூபாய் அதிகரிப்பு. காலையில் 560 ரூபாய் அதிகரித்த நிலையில் பிற்பகலில் 1040 ரூபாய் உயர்ந்தது. தங்கத்துக்கு போட்டியாக வெள்ளி விலையும் அதிகரிப்பு. காலையில் 1 கிலோ 10,000 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையிலும் 10,000 ரூபாய் உயர்ந்தது.
செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறையில் 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. அங்கன்வாடி பணியாளர்கள், ஊராட்சி செயலர்களுக்கான ஓய்வூதியம் உயர்வு 2000 ரூபாயிலிருந்து 3400 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் வனக்கள பணியாளர்களுக்கான சிறப்பு ஓய்வூதியம் 2000 ரூபாயிலிருந்து 3200 ரூபாயாகவும், பணி நிறைவின் போது அவர்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். பகுதி நேர ஆசிரியர்கள் அரசு பணியில் சேரும்போது சிறப்பு மதிப்பெண். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் இறுதி நேர்காணல் நடத்தும் இபிஎஸ். காலையில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகிகளிடம் நடத்திய நிலையில் பிற்பகலில் திருவண்ணாமலை, வேலூர் மாவட்ட நிர்வாகிகளிடம் நேர்காணல். சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க கோரி 30வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம். சென்னையில் கோட்டை ரயில் நிலையம் அருகே போராடியவர்கள் கைது. மக்கள் நீதி மய்யத்திற்கு வாக்கு வங்கி அதிகம் உள்ள 15 தொகுதிகளின் பட்டியலை திமுகவிடம் வழங்க கமல்ஹாசன் திட்டம். டார்ச் லைட் சின்னத்திலேயே போட்டியிடுவது தொடர்பாக நிர்வாக குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களுடன் ஆலோசனை. சபாநாயகர் அறையில் ஓபிஎஸ்ஐ சந்தித்த போது அரசியல் பேசவில்லை, மரியாதை நிமித்தமாக பேசியதாக நியூஸ் 18க்கு அமைச்சர் சேகர்பாபு தகவல். பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தமிழ்நாட்டிற்கு எத்தனை முறை வந்தாலும் தேர்தலில் மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள். காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அறிக்கை. என்டிஏ ஆளும் மாநிலங்களில் ட்ரிபிள் என்ஜின் ஆட்சி நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி ட்ரிபிள் என்ஜினாக இருப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை விமர்சனம். தமிழ்நாட்டில் இனி எக்காலத்திற்கும் திமுக ஆட்சிக்கு வர முடியாது. வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் ஒன்று திரண்டு பாடம் புகட்டுவார்கள் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிக்கை. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே தோல் தொழிற்சாலையில் கேஸ் கசிந்து 2 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. காவல்துறை விசாரணை. வேலூர் கம்மவான்பேட்டையில் எருதுவிடும் விழாவில் காவல்துறையினர் தடியடி. கட்டுக்கடங்காத கூட்டத்தால் விழாவை நடத்துவதில் எழுந்த சிக்கல். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கலப்பட எண்ணெய் மூலம் 20 கோடி லட்டுகள் தயாரிப்பு. நெல்லூர் லஞ்ச ஒழிப்பு நீதிமன்றத்தில் சிறப்பு விசாரணை குழு குற்றப்பத்திரிகை தாக்கல். கடும் பனிப்பொழிவால் மூடப்பட்ட பத்ரிநாத் கோயில் 3 முதல் 4 அடி உயரத்திற்கு படர்ந்துள்ள பனிப்படலம். பனிப்பொழிவை காண மணாலி விரைந்த சுற்றுலா பயணிகள். சண்டிகர் மணாலி தேசிய நெடுஞ்சாலையில் அணிவகுத்த வாகனங்கள்.